மாவட்ட செயலருடைய உதவி அவர்களோடு இணைந்து கௌரவ விருந்தினராக நிறைவு செய்து கொள்வோம். அதனுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமூக உத்தியோகத்தர்கள் அதாவது ஒரு நாடு பிறக்க வேண்டுமாக இருந்தால் அது பசுமையாக இருக்கணும். அந்த பசுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் மரங்களை வளர்க்க வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் மேலும் இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றன. பசுமை சிறப்பாக இருக்கின்றது. எவ்வாறெனில் வனவளம் இங்கே பாதுகாக்கப்படுகின்றது. ஆனால் வனவளம் பாதுகாக்கப்பட்டாலும் சில இடர்பாடுகளை மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காடழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவர்கள் வயல் செய்வதற்காக காடுகளை வெட்டுதல் போன்ற பல சட்டவிரோத செயற்பாடுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவை அவ்வாறான செயற்பாடுகளூடாக இந்த பசுமையானது அளிக்கப்படுகின்றது. ஆகவே அவற்றை பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகும். உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டமானது நீர்வளம், நிலவளம், வனவளம், மண்வளம் என்கின்ற அடிப்படையிலே எல்லா வளம் செய்கின்ற போது ஏனைய இடங்களில் இல்லாத வகையான ஒரு குளிர்மை இங்கே இருக்கின்றது. அதற்கு காரணமே இந்த மரங்கள் தான். ஆகவே நாங்கள் இந்த மரங்களை கூடுதலாக நடுகின்ற போது ஏனைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் ஒரு நல்ல சுவாச காற்றை கொடுத்து செல்லலாம். ஒரு நாடகம் ஒன்று போட்டிருந்தார்கள் என்னுடைய முதல் பிரதேச செயலகத்திலே. அங்கே போட்ட நாடகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நாங்கள் அந்த முதுகிலே ஆக்சிஜனை கற்றுக்கொண்டு அந்த ஆக்சிஜன் சுவாச காய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்து எதிர்காலத்திலே வரலாம். இந்த அடிப்படையிலே அவருடைய நாடகம் இருந்தது. உண்மையிலேயே அதனை பார்க்க